Hello everyone. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி MongoDB அப்புறம் அதோட GUI Compass டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா உங்க சிஸ்டம்ல 64 பிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏனா அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே லாஸ்ட் 2 இயர்ஸா எல்லாமே 64 பிட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. சப்போஸ் நீங்க 32 பிட் சிஸ்டம் தான் வச்சிருக்கீங்கன்னா போய்ட்டு கூகுள்ல 32 பிட்னு ஸ்பெசிஃபை பண்ணி டவுன்லோடுக்கான ஆப்ஷன் போனீங்கன்னா அது வந்து ஆர்கைவ் ஃபைல்ஸ்ல இருந்து எடுத்து காமிக்கும். ஸோ மோஸ்ட்லி லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 2018 தான் இருக்கு 32 பிட்ல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பர் ரைட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பீங்க. அதனால் எந்த இஷ்யூஸும் வராது, அழகாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப்பில் போயிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய யூசர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த யூசருக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த எரர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த MongoDB இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது 2 பாயிண்ட்ஸ். ஒன்று உங்கள் சிஸ்டம் 64 பிட்டாக இருக்கா, இல்லை அப்புறம் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரைட்ஸ். ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு MongoDB டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் மேபி கம்யூனிட்டி சர்வரோட லிங்காக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட் பேஜ் தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வர்ன்ற ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா 2 இருக்குது. கம்யூனிட்டி சர்வர் ட்ரை MongoDB அட்லாஸ்ன்னு சொல்லிட்டு இதில் டவுன்லோட் ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை. அதனால் செலக்ட் பேக்கேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் போனீங்கன்னா டவுன்லோட் இருக்குது. இதில் நீங்கள் தேவையான வெர்ஷன் என்ன, எந்த பிளாட்ஃபார்முக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்க, என்ன பேக்கேஜ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மேலே பார்க்குறீங்களா, அங்கே தான் பாப்அப் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது டவுன்லோட் ஆகிற டைமில் உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் லேர்ன் மோர். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எய்தர் இங்கே போய் டவுன்லோட் இப்படியே கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போனாலும் போகலாம். இல்லை வேறு எதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அங்கே நம்மளோட ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் இருக்குங்களா? ஸோ நம்ம MSI ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா டைப் MSIயில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்கம் விசார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இன்ஸ்டாலேஷனுக்கானது. இதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் எல்லா சாஃப்ட்வேர்லையும் கேட்குற எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தான். இதில் போய்ட்டு ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்குது. எந்த செட்டப் டைப் வேணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்னா ஸோ அது வந்து டிஃபால்ட் செட்டப், அதுதான் ஃபுல் செட்டப் அப்படியே இன்ஸ்டால் பண்ணணும். இது கஸ்டம். இந்த கஸ்டம் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இல்லை 3 சப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது 3மே இன்ஸ்டால் பண்ணணுமான்ற மாதிரி கேட்குது. வேணும்னா உங்களுக்கு சிஸ்டமில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா இதில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் கஸ்டமில் வந்து நீங்கள் கஸ்டம்லேயே போடுங்க. இல்லை Mongo ஆஸ் ஏ சர்வீஸே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே கரெக்டாகிடும். அப்புறம் இதோட காம்பஸ் தேவைப்படுது, இதில் இல்லை. ஸோ அதனால் இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அன்கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு. 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு டவுன்லோட் ஆக. உங்களோட சிஸ்டம் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டவுன்லோட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆனோடனே இது மாதிரி MongoDB Compass is being installed வரும். அது முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்டில் இந்த பாப்அப் வரும். அது ஃபுல் லெஃப்ட் அவுட் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிறதுக்காக. ஸோ ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
முடிஞ்சிருச்சு. இப்போ completed the MongoDB அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. finish கொடுத்துக்கோங்க. இப்போ வெல்கம் டு காம்பஸ். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஓவர். இப்போ காம்பஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதுதாங்க நம்ம MongoDBயோட காம்பஸ் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த யூஆர்எல்ல லோக்கல்ஹாஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது சர்வரில் MongoDB இன்ஸ்டால் ஆகிருந்தால் அந்த சர்வரோட லிங்கை கூட இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் GUI மட்டும் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்வரோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த காம்போஸ் டூல்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கனெக்ஷனை சேவ் பண்ணிக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல போயிட்டு சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்துக்கலாம். நம்ம சேனல் நேமே நான் போட்டுடுறேன், எக்ஸ்ப்ளோர் வித் ஹேமான்னு சொல்லிட்டு சும்மா கலர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வேணும்னா சேவ் அண்ட் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுங்க. ஏதாவது இஷ்யூஸ்னால் அங்கேயே ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடும். இப்போ நம்மளோட டேட்டாபேஸ் நம்மளோட DB இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட டிஃபால்ட் பாப்அப்லாம் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா மாங்கோ ஷெல் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து MongoDB எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதுக்கான தான் மாங்கோ ஷெல். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லிட்டு. இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஃபால்ட் டேட்டாபேஸ் அட்மின், கான்ஃபிக், லோக்கல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.